Good morning students, I am Ramesh, Department of Mathematics, 11th Standard, Volume 2, நிகழ்தகவு கோட்பாடு ஒரு அறிமுகம். Exercise 12.1. லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது தேர்ட் கொஷின்லேருந்து பார்த்தோம். தேர்ட் கொஷின் பார்த்திங்கன்னா, ஒரு பெட்டியில் 5 மாம்பழங்கள் 4 ஆப்பிள் பழங்கள் உள்ளன. சமவாய்ப்பு முறையில் 2 பழங்கள் எடுக்கப்பட்டால் ஒரு மாம்பழம் ஒரு ஆப்பிள் பழம் இரண்டும் ஒரே வகையை சார்ந்ததாக கிடைப்பதற்கான நிகழ்தகவு காண்க அப்படிங்கிறத பார்த்தோம். சமவாய்ப்பு முறையில் 2 பழங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறது அப்படின்னா மொத்தம் எத்தனை பழங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கொடுத்துருக்கக்கூடியது மாம்பழம் 5, ஆப்பிள் 4, மொத்தம் 9 பழங்கள். அதில் 2 பழங்கள் நம்ம சூஸ் பண்ணுறோம், ரேண்டமாக சூஸ் பண்ணுறோம். ஸோ n of s-ஓட வேல்யூ 9c2 அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். ஏன்னா மொத்த பழங்கள் எண்ணிக்கை 9, அதில் 2 பழங்கள் சூஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு என்ன வரும் அப்படின்னா 9c2 அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். ஸோ 9c2ஓட வேல்யூ 36. 9 × 8 டிவைடட் பை 2 × 1 அல்லது 1 × 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 36 நமக்கு கிடைக்கும். ஸோ n of s-ஓட வேல்யூ 36. ஸோ இதிலேருந்து ஃபஸ்ட்டு நிகழ்ச்சி என்னவா எடுத்துக்கிறோன்னா, ஏங்கிறது ஒரு மாம்பழம் ஒரு ஆப்பிள் பழம் பெறுவதற்கான நிகழ்ச்சியை நம்ம எடுத்துக்கிறோம். n of a வேல்யூ 5c1 4c1. ஸோ 5 மாம்பழத்துலேருந்து ஒரு மாம்பழம் சூஸ் பண்ணுறோம். இதில் 4 ஆப்பிள்லேருந்து ஒரு ஆப்பிள் சூஸ் பண்ணுறோம். ஸோ 5c1 4c1 நம்ம எடுத்துக்கிறோம். இதனோட வேல்யூ 20. அடுத்தது p of a வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இதிலேருந்து 5/9. அடுத்து பிங்கிறது 2 மாம்பழம் பெறுவதற்கான நிகழ்ச்சி. 2 மாம்பழம், மொத்த மாம்பழம் எண்ணிக்கை 5. ஸோ அதிலேருந்து 2 மாம்பழம் சூஸ் பண்ணுறோம். 5c2. இதனோட வேல்யூ 10. ஸோ இதுலேருந்து p of b கண்டுபிடிக்கிறோம். 10/36. சிங்கிறது 2 ஆப்பிள் பெறுவதற்கான நிகழ்ச்சி. அதனால் n of c is equal to 4c2ன்னு எடுத்துக்கிறோம். இதனோட வேல்யூ 6. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம இரண்டும் ஒரே வகையை சார்ந்ததுக்கான நிகழ்தகவுக்கு வரோம். ஸோ பிங்கிறது ஒரு நிகழ்ச்சியாக எடுத்துக்கிறோம், சிங்கிறது ஒரு நிகழ்ச்சியாக எடுத்துக்கிறோம். ரெண்டையும் கம்பைன் பண்ணோம் அப்படின்னா p of b யூனியன் c. p of b மற்றும் c அப்படிங்கிறது ஒன்றை ஒன்றும் விளக்கும் நிகழ்ச்சி. இதில் ஆக்சுவலாக ஃபார்முலா வந்து p of b யூனியன் c ஈக்குவல் டு p of b ப்ளஸ் p of c மைனஸ் p of b இன்டர்செக்ஷன் c கிடைக்கும். p of b intersection c கிடைக்கும். ஸோ இந்த p of b intersection c-யோட வேல்யூ 0. ஸோ அதனால் நமக்கு இந்த இடத்துல p of b ப்ளஸ் p of c மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா b மற்றும் c என்பன ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகளாக இருக்கிறனால p of b intersection யோட வேல்யூ 0. ஸோ p of b ப்ளஸ் p of c ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 16/36. இது சிம்பிளிஃபை பண்ணால் 4/9. இது போன கிளாஸில் பார்த்த ஃபஸ்ட்டு, அதாவது தேர்டு கொஷின். அடுத்தது ஃபோர்த்து கொஷின். இதுலேயே ஒரு சாதாரண வருடம் ஒரு லீப் வருடம் 53 ஞாயிற்றுக்கிழமைகள் வருவதற்கான நிகழ்தகவுகளை காண்க அப்படிங்கிறது போன கிளாஸில் பார்த்தது. ஸோ அது என்ன அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். சாதாரண வருடம் அப்படின்னா 365 நாட்கள் வரும். லீப் வருடம் அப்படிங்கிறது 366 நாட்கள் வரும். இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் இது தான். ஸோ 365 நாட்கள் அப்படின்னா அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்னா 52 வாரம் ப்ளஸ் ஒரு நாள். 52 வாரத்தில் 52 ஞாயிற்றுக்கிழமைகள் வந்துடும். ஸோ மீதி இருக்கக்கூடிய ஒரு நாள் அது என்ன நாளாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு நாள்ன்றது செவ்வாய், திங்கள், செவ்வாய், ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. ஸோ இந்த மாதிரி நாட்கள் வரும் நமக்கு. ஸோ n of s-ஓட வேல்யூ 7. இதில் ஏங்கிறத ஞாயிறு பெறுவதற்கான நிகழ்தகவு. n of a-யோட வேல்யூ 1. ஸோ p of a-யோட வேல்யூ 1/7. n of a 1 ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதில் ஞாயிறுங்கிறது ஒரு நாள் ஒரு ஞாயிறு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 1ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ p of a-யோட வேல்யூ 1/7. ஸோ இதே மாதிரி லீப் ஆண்டில் இதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுறோம். 366 நாட்கள் லீப் ஆண்டு அப்படிங்கிறது. இந்த 366 நாளை ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 52 வாரம் ப்ளஸ் 2 நாட்கள் வரும். அந்த 2 நாட்கள் என்னென்ன வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன்,
வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு. ஸோ இந்த நாட்களில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ஆஃப்எஸோட வேல்யூ 7. ஏங்கிறது ஞாயிற்றுக்கிழமை பெறுவதற்கான நிகழ்தகவு. அப்போ என்ஆஃப்ஏயோட வேல்யூ 2. பிஆஃப்ஏ ஈக்குவல் டு என்ஆஃப்ஏ பை என்ஆஃப்எஸ் 2/7. ஸோ இதுதான் 4th கொஷின். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து 5th கொஷின் பார்த்தோம். 8 நாணயங்கள் ஒரு முறை சுண்டப்படுகிறது. சரியான 2 பூக்கள், குறைந்தபட்சம் 2 பூக்கள், அதிகபட்சமாக 2 பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதாவது சரியாக 2 பூக்கள் அப்படின்னா எக்ஸாக்டாக 2 டெயில் வருவதற்கான நிகழ்தகவு. அதாவது என்ஆஃப்ஏங்கிறது 8 நாணயங்கள் சுண்டப்படுகிறது. அதில் 2 டெயில் சரியாக வருவதற்கான நிகழ்தகவு தான் பார்க்குறோம். ஸோ 8C2ன்னு எடுத்துக்கிறோம். அந்த 8C2வோட வேல்யூ 28. 8C2வோட வேல்யூ 28. அடுத்து பிஆஃப்ஏ, இதுலேருந்து பிஆஃப்ஏ வேல்யூ ஃபைன் பண்ணுறோம். ஸோ என்ஆஃப்ஏ பை என்ஆஃப்எஸ் 28/256 7/64. ஸோ இதுலேருந்து பிஆஃப்ஏயோட வேல்யூ ஃபைன் பண்ணிக்கிறோம். பிஆஃப்ஏ ஈக்குவல் டு 7/64. அடுத்து பிங்கிறது குறைந்தபட்சம் 2 பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. பி அப்படிங்கிறது குறைந்தபட்சம் 2 பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. குறைந்தபட்சம் அப்படின்னா நமக்கு மினிமம் 2லேருந்து மேக்ஸிமம் 8C8 வரைக்கும் எடுத்துக்கிறோம். ஸ்டார்டிங் வேல்யூ 8C2, ஹையஸ்ட் வேல்யூ 8C8 வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம். 8 நாணயங்கள் சுண்டப்படுகிறது, அதனால் 8C8 வரைக்கும் வரும். குறைந்தபட்சம் அப்படின்னா நம்ம ஸ்மால் நம்பர் 8C2ன்னு எடுத்துக்கிறோம். ஹையஸ்ட்டு 8C8 வரைக்கும் எடுத்துக்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா என்ஆஃப்எஸ்லேருந்து 8C0 8C1 ரெண்டையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த 8C2லேருந்து 8C8 வரைக்கும் கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ நமக்கு கிடச்சிரும். ஸோ என்ஆஃப்எஸோட வேல்யூ 256 -9, இதுலேருந்து 247 வருது. இதுலேருந்து பிஆர்பி கண்டுபிடிக்கிறோம். அடுத்து சிங்கிறது என்னன்றது பார்க்குறோம். சிங்கிறது அதிகபட்சமாக 2 பூக்கள். அதிகபட்சமாக 2 பூக்கள் அப்படின்னா நமக்கு ஹையஸ்ட்டாகவே 2 தான் வரணும். ஹையஸ்ட்டுங்கிறது 8C2 தான். ஸோ அதை விட கம்மியாக என்னென்ன வரும்? 8C0 8C1 அப்படிங்கிறது நமக்கு வரும். ஸோ அதிகபட்சமாக 2 பூக்கள் அப்படின்னா ஹையஸ்ட்டாகவே 8C2 தான் வரணும். ஸோ அதை விட கம்மியாக என்னென்ன வேல்யூ நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னா 8C0 + 8C1 இது 2 + 8C2 எடுத்துக்கலாம். குறைந்தபட்சமாக 2 பூக்கள் அப்படின்னா 8C2லேருந்து நம்ம எழுதுவோம். அதிகபட்சமாக 2 பூக்கள்னால் 8C2 வரைக்கும் நம்ம எழுதணும். ஸோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம எடுத்துக்கிறோம். 8C0 8C1 8C2 நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 37 வருது. 37/256 ப்ராபபிலிட்டி 37/256. ஹோம்ஒர்க் சம்ம கொடுத்துருக்கோம். இதே மாதிரி இதை எழுதியிருப்பீங்க. அதே மாதிரி 12.5 நம்ம சொன்னோம். அதுவும் போன கிளாஸ்லேயே பார்த்தோம். அதாவது கொஷின் என்ன அப்படின்னா ஒரு சீரான பகடை ஒரு முறை உருட்டப்படும் போது 2 இரட்டைப்படை எண் 3 மடங்காக கிடைப்பதற்கான நிகழ்தகவை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஒரு சீரான பகடை அப்படின்னாவே எஸ் கூறுவழி என்னென்னா S = 1 2 3 4 5 6. இதுலேருந்து நம்ம என்ஆஃப்எஸ் எடுத்துக்குவோம். ஏங்கிறது இரட்டைப்படை எண்ணாக இருப்பதற்கான நிகழ்ச்சி என்னென்னா இப்போ இந்த 6 நம்பரில் எது இரட்டை எண்ணாக இருக்குது அதை நம்ம எழுதிக்கிறோம். ஸோ அதான் ஏ. இதுலேருந்து என்ஆஃப்ஏயோட வேல்யூ 3. பிங்கிறது 3 மடங்காக கிடைப்பதற்கான நிகழ்ச்சி. B = 3, 6. என்ஆஃபியோட வேல்யூ 2. 2 எலமெண்ட்டும் வரும். 2 எலமெண்ட்டு மட்டும் வரும். ஸோ என்ஆஃபியோட வேல்யூ 2. அடுத்து பி இரட்டைப்படை எண் கிடைக்க நிகழ்தகவு. பிஆஃப்ஏ வேல்யூ ஃபைன் பண்ணுறோம். அடுத்து பி 3 மடங்காக கிடைப்ப நிகழ்தகவு. பிஆர்பி வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோதான். இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. 6வது கொஷின் சொல்லியிருந்தோம். முதல் 100 மிகை முழுக்களிலிருந்து ஒரு எண் தேர்ந்தெடுக்கப்படுகிறது அப்படின்னா ஒரு பகா எண் அல்லது 8 மடங்காக இருக்க நிகழ்தகவு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். முதல் 100 மிகை முழுக்கள் அப்படின்னா 1லேருந்து 100 வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம். அதுதான் கூறுவழி. எஸ் என்ஆஃப்எஸ் வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ என்ஆஃப்எஸோட வேல்யூ 100. ஏங்கிறது ஒரு ப்ரைம் நம்பராக இருக்கும். ஏங்கிறது ஒரு பகாயன் கிடைப்பதற்கான நிகழ்ச்சியாக எடுத்துக்கிறோம். அப்படின்னா இந்த 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய பகாயன்கள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் என்ஆஃப்ஏயோட வேல்யூ. ஸோ
25 கிடைக்குது. 25 n of aயோட வேல்யூ 25. அடுத்து பிங்கிறது என்ன நிகழ்ச்சி அப்படின்னா 8 மடங்காக இருப்பதற்கான நிகழ்ச்சியாக இருக்குது. இப்போ இந்த 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய 8 மடங்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கிறோம். அதில் எவ்வளோ வருதுன்னா மொத்தம் 12 எண்கள் வருது. 8 மடங்காக இருக்கக்கூடிய எண்கள். அப்போ பியோட வேல்யூ 12. ஸோ இந்த ஏக்கும் பிக்கும் ஏதாவது காமனாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்ம கொஷின் கொடுத்துருக்கிறது ரெண்டையும் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பகாயன் அல்லது 8 மடங்காக இருக்க நிகழ்த்தகு. ஸோ ரெண்டையும் எழுதிக்கிட்டு ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு காமனாக ஏதாவது இருக்கா ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்கிறோம். ஏபி ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்கிறோம். கம்பைன் பண்ணுறப்ப காமனாக ஏதாவது இருக்கா எலமெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னா இல்லை. ஸோ ஏ மற்றும் பி என்பன ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். ஸோ ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறோம். நிகழ்தகவு பகாயன் அல்லது 8 மடங்காக இருக்க நிகழ்தகவு கண்டுபிடிக்கிறோம். அதை நம்ம பி ஆஃப் ஏ அல்லது பின்னு எழுதிக்குவோம். பி ஆஃப் ஏ யூனியன் பி, ஏ அல்லது பினா ஏ யூனியன் பி. ஏ மற்றும் பி அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி வரும். இது ஏ அல்லது பி அப்படின்றனால நமக்கு ஏ யூனியன் பி எடுத்துக்கிறோம். ஸோ இதில் ஏபி இன்டர்செக்ஷன் ஒன்றை விளக்கும் நிகழ்ச்சிகளாக இருக்கனால இந்த மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ 0. ஸோ அதை நம்ம எடுத்துக்கல. பி ஆஃப் ஏ பி ஆஃப் பி மட்டும் எடுத்துக்கிறோம். அது ரெண்டையும் எடுத்து ஆட் பண்ணி எழுதுகிறோம். ஏ யூனியன் பியோட வேல்யூ 37/100. ஸோ இதுதான் வந்து 6th கொஷின். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஃபினிஷ்டு. அடுத்து 7th கொஷின் இதே மாதிரி பார்த்தோம். நம்ம 7th கொஷினில் ஒரு பையில் 7 சிவப்பு மற்றும் 4 கருப்பு நிற பந்துகள் இருக்குது. 3 பந்துகள் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. ஸோ 7 மற்றும் 4 நிறப்பந்துகள் மொத்தம் வந்து 7 + 4 11 பந்து இருக்குது. அதில் 3 பந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ 11C3 நமக்கு என்ன ஆஃப் எஸோட வேல்யூ என்ன வரும்னா 11C3 நம்ம எடுத்துக்கணும். அதுலேருந்து n ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நிகழ்ச்சி என்னென்னா எல்லா பந்துகளும் சிவப்பு நிற பந்துகளாக இருக்கிறதுக்கான நிகழ்ச்சி. இப்போ ஏங்கிற நிகழ்ச்சி எல்லா பந்துகள் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய எல்லா பந்துகள் சிவப்பு நிற பந்துகள். சிவப்பு நிற பந்துகள் மொத்தம் 7 இருக்குது. அதில் 3 வந்து நம்ம சூஸ் பண்ணோம். ஜென்ரலாக 3 பந்துகள் சூஸ் பண்ணோம். அந்த 3மே சிவப்பாக இருப்பதற்கான நிகழ்ச்சி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ என் ஆஃப் ஏயோட வேல்யூ மொத்தம் சிவப்பு நிற பந்து 7 இருக்குது. அதில் 3 சூஸ் பண்ணுறோம். 7C3 வருது. ஸோ 7C3 வேல்யூ 35. இதுலேருந்து பி ஆஃப் ஏ வேல்யூ கண்டுபிடிங்க. 35/160 அதை ரெடியூஸ் பண்ணால் 7/33 கிடைக்குது. 7/33 கிடைக்குது. அடுத்து பிங்கிற நிகழ்ச்சி ஒரு சிவப்பு நிற பந்து 2 கருப்பு நிற பந்துகள் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு சிவப்பு நிற பந்து 2 கருப்பு நிற பந்து. இது 2 கருப்பு நிற பந்து. இது ஒரு சிவப்பு நிற பந்து. இது மொத்த சிவப்பு, இது மொத்த கருப்பு நிற பந்து. ஸோ 7C1 × 4C2 கிடைக்குது. ஸோ என் ஆஃப் பியோட வேல்யூ 42. என் ஆஃப் பியோட வேல்யூ 42. அதாவது இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 42 கிடைக்குது. பி ஆஃப் பி வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம போன கிளாஸ் வரைக்கும் நம்ம பார்த்தது. ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்கக்கூடியது அடுத்தது 8th கொஷின்லேருந்து நம்ம பார்க்குறோம். ஸோ எக்ஸசைஸ் 12.1ல் 8th கொஷின் நம்ம பார்க்குறோம். 8th கொஷின் பார்த்தீங்கன்னா 52 சீட்டுகளை கொண்ட ஒரு கட்டிலேருந்து ஒரு சீட்டு உருவப்படுகிறது. அச்சீட்டு ஒரு ஏஸ் அல்லது கிங்காக இருப்பதற்கான நிகழ்தகவு. 2வது 6 அல்லது அதற்கு குறைவான எண். 3வது கியூன் அல்லது 9 கிடைப்பதற்கான நிகழ்தகவுகளை காண்க. கியூன் அல்லது 9 கிடைப்பதற்கான நிகழ்தகவுகளை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஒரு ஏஸ் அல்லது கிங் கார்டு. ஃபஸ்ட்டு கொஷின். இப்போ எஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். கூறுவழி 52 சீட்டுகள் கொண்ட கட்டு. என் ஆஃப் எஸோட வேல்யூ 52. இதில் ஏங்கிற நிகழ்ச்சி ஃபஸ்ட்டு ஏங்கிற நிகழ்ச்சி எடுத்துக்கிறோம். ஏங்கிற நிகழ்ச்சி ஏ சீட்டு பெறுவதற்கான நிகழ்ச்சி. இப்போ ஏ சீட்டுனா நமக்கு தெரியும். ஏ சீட்டு மொத்தம் வந்து 4 சீட்டு இருக்கும். ஸோ என் ஆஃப் ஏயோட வேல்யூ 4. மொத்தம் 4 டைப் ஆஃப் கார்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு இதுலேயும் 13 கார்டு இருக்கும். அந்த 13 கார்டில் வந்து நமக்கு ஏசி அதாவது 4 இதுலேயுமே 4 டைப் ஆஃப் கார்ட்ஸ்லேயும்
ஏ சீட் இருக்கும். ஸோ 4 கார்டுகள் இருக்கும். பி ஆஃப் ஏயோட வேல்யூ 4/52. அதே மாதிரி கிங் சீட்டு பெறுவதற்கான நிகழ்ச்சி. ஸோ கிங் கார்டும் நமக்கு மொத்தம் எத்தனை வரும் அப்படின்னா 4 கிங் கார்ட்ஸ் வரும். ஸோ என் ஆஃப் பியோட வேல்யூ 4, பி ஆஃப் பி ஈக்குவல் டு 4/52. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சிங்கிற நிகழ்ச்சி. 2வது கொஷினுக்கு வரும். சி என்பது 6 அல்லது அதற்கு குறைவான எண் பெறுவதற்கான நிகழ்ச்சியாக நம்ம எடுத்துக்கிறோம். 6 அல்லது அதற்கு குறைவான நிகழ்ச்சி. இப்போ என் ஆஃப் சி வேல்யூ 20, பி ஆஃப் சி ஈக்குவல் டு 20/52. 6 அல்லது அதற்கு குறைவான எண். 6 அல்லது அதற்கு குறைவான எண்ணுன்னா இப்போ 1ங்கிறது நம்ம ஆல்ரெடி என்னவா எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய கார்ட்ஸ். 6 அல்லது அதற்கு குறைவான எண் அப்படின்னா நம்ம இப்போ என்ன சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2, 3, 4, 5, 6 மொத்தம் இதில் எத்தனை கார்ட்ஸ் இருக்குது? 1, 2, 3, 4, 5 கார்டு வருது. ஸோ இந்த 5 கார்டு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டைப் ஆஃப் கார்டில் 5 கார்டு இருக்குது. அப்போ நமக்கு 4 டைப் ஆஃப் கார்டு இருக்குது. இப்போ 4 × 5 20. அப்போ என் ஆஃப் சியோட வேல்யூ 20, பி ஆஃப் சி ஈக்குவல் டு 20/52. பி ஆஃப் சியோட வேல்யூ 20/52. ஸோ 1ங்கிறத நம்ம எடுத்துக்க மாட்டோம். 2, 3, 4, 5, 6 வரைக்குமே நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இதில் வந்து மொத்தம் எத்தனை எண்கள் கார்டு இருக்குன்னா 5 எண் கார்டு இருக்குது. ஸோ ஒவ்வொரு இதுலேயும் 5 கார்டுனா 4 டைப்பில் 4 × 5 20 வரும். பி ஆஃப் சியோட வேல்யூ 20/52. அடுத்து டி அப்படிங்கிறது கியூன் சீட் பெறுவதற்கான நிகழ்ச்சியாக நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ டி என் ஆஃப் டி வேல்யூ கியூன் கார்டு அதே மாதிரி 4 கார்ட்ஸ் வரும் நமக்கு. பி ஆஃப் டி ஈக்குவல் டு 4/52. அடுத்தது ஈங்கிறது 9 கிடைப்பதற்கான நிகழ்ச்சி. ஃபஸ்ட்டு கியூன்னு, அடுத்தது 9. இப்போ என் ஆஃப் இ ஈக்குவல் டு 9ங்கிற நம்பர் வந்து 4 கார்டு இருக்கும். அதே மாதிரி 4/52. இப்போ இதில் ஏக்கும் பிங்கிற நிகழ்ச்சிக்கும் 2க்கும் காமனாக ஏதாவது இருக்கா அப்படின்னா இல்லை. 1, 2 விளக்கும் நிகழ்ச்சிகள் தான். 5 எம்டி செட்டு தான். டிக்கும் ஈக்கும் ஏதாவது காமனாக இருக்குன்னா இருக்காது, அதுவும் எம்டி செட்டு. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் ஏ பி ஆஃப் ஏஸ் அல்லது கிங் கார்டு பி ஆஃப் ஏ யூனியன் பி. பி ஆஃப் ஏ யூனியன் பி, பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி. ஏ, பி என்பன ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். ஸோ இந்த பி ஆஃப் ஏ வேல்யூ 4/52, பி ஆஃப் பியோட வேல்யூ 4/52, வேல்யூ 2/13. அதாவது 8/2 ஆட் பண்ணுறப்ப 8/52 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம், 2/13 கிடைக்கும். அடுத்து 2வது கொஸ்டின். பி ஆஃப் 6 அல்லது அதற்கும் குறைவான எண் பி ஆஃப் சி. பி ஆஃப் சி வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 20/52. இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க 5/13. அடுத்தது 3rd கொஷின். கியூன் அல்லது நயன். கியூன் அல்லது நயன் பி ஆஃப் டி யூனியன் இ. பி ஆஃப் டி ப்ளஸ் பி ஆஃப் இ. டி, இ என்பன ஒன்றையொன்றும் விளக்கும் நிகழ்ச்சிகள். ஸோ பி ஆஃப் டியோட வேல்யூ 4/52, பி ஆஃப் இ வேல்யூ 4/52. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 8/52 கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2/13 கிடைக்கும். 2/13. ஸோ இதுதான் வந்து இந்த 8th கொஷினுக்கான ஆன்சர். கொஷின் என்ன அப்படின்னா 52 சீட்டுகள் கொண்ட ஒரு கட்டிலேருந்து ஒரு சீட்டு உருவப்படுகிறது. அச்சீட்டு ஒரு ஏஸ் அல்லது கிங்காக இருப்பதற்கான நிகழ்தகவு. 2வது 6 அல்லது அதற்கு குறைவான எண். 3வது கியூன் அல்லது அது 9 கிடைப்பதற்கான நிகழ்தகவாக நம்ம பார்க்குறோம். இப்போ எஸ்ஸு அப்படிங்கிறது 52 சீட்டுகள் கொண்ட கட்டு. இப்போ என் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ 52. என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 52. ஸோ என் ஆஃப் ஏயோட வேல்யூ 4, பி ஆஃப் ஏயோட வேல்யூ 4/52. ஸோ பிங்கிற நிகழ்வு என்னென்னு எழுதுகிறோம், பி ஆஃப் பி கண்டுபிடிக்கிறோம். சிங்கிற நிகழ்வு 6 அல்லது அதற்கு குறைவான எண் பெறுவதற்கான நிகழ்தகவு. இதை வந்து ரெண்டையும் ஒரே நிகழ்ச்சியாக நம்ம எடுத்துக்கிறோம். ஏஸ் அல்லது கிங் கார்டு அது ரெண்டும் வேறு வேறையாக எடுத்துக்கிறோம். இந்த சிங்கிற நிகழ்ச்சி மட்டும் இந்த 6 அல்லது அதற்கு குறைவான நிகழ்ச்சி மட்டும் நம்ம ரெண்டையும் ஒன்றா எழுதிக்கிறோம்.
தனித்தனியாக எடுத்தாலும் எடுக்கலாம். 6 கிடைப்பதற்கான நிகழ்ச்சி நம்ம எடுக்கலாம். அதற்கு 6க்கு குறைவான எண் பெறுவதற்கான நிகழ்ச்சி ரெண்டையும் தனித்தனியாகவும் எடுக்கலாம், சேமாகவும் எடுக்கலாம். ஸோ இது எல்லாமே எண்களாக இருக்கிறதுனால நம்ம ஒரே நிகழ்ச்சியாக நம்ம எடுத்துக்கிறோம். தனித்தனியாகவும் எடுக்கலாம், இது ரெண்டும் சேர்த்தியும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ N(c)யோட வேல்யூ 20. ஸோ P(c) வேல்யூ 20/52. அடுத்து Dங்கிற நிகழ்ச்சி என்னென்னு எடுத்துக்கிறோம். இது Qன் சீட்டு, இது 9 கிடைப்பதற்கான நிகழ்ச்சி. ஸோ இது ரெண்டையும் நம்ம தனித்தனியாக தான் எடுத்தாகும். இது எல்லாமே நம்பராக இருக்கிறதுனால நம்ம ஒன்றா எடுத்துக்கிறோம். ஆனால் இதில் Qன்ற சீட்டு வேறு, 9 கிடைப்பதற்கான நிகழ்ச்சி வேறு. ஸோ இது ரெண்டையும் தனித்தனியாக தான் நம்ம எடுத்தாகணும். ஸோ ரெண்டு தனித்தனியாக எடுத்துக்கிறோம். அதே மாதிரி தான் A சீட்டு, கிங் சீட்டு, இது ரெண்டையும் நம்ம தனித்தனியாக தான் எடுத்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ 2/13. அதே போல் ரெண்டாவது கொஷினுக்கான ஆன்சர் எடுத்துக்கிறோம். அடுத்து தேர்டு கொஷினுக்கான ஆன்சர் என்னன்றதையும் நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ அடுத்ததாக பார்க்குறது எடுத்துக்காட்டு 12.8. 3 வெவ்வேறு நபர்களுக்கு 3 கடிதங்கள் எழுதப்பட்டு 3 உரைகளில் வைக்கப்பட்டு அவர்களுக்கான விலாசமும் எழுதப்பட்டுள்ளன. முகவரியை பார்க்காமலே கடிதங்களை உரையிலிடும்போது ஒரு கடிதம் சரியான உரையிலிட, ரெண்டாவது எல்லா கடிதங்களுமே தவறாக உரையிலிட நிகழ்தகவுகளை காண்க. 3 வெவ்வேறு நபர்களுக்கு 3 கடிதங்கள் எழுதப்படுகிறது. வெவ்வேறு கடிதங்கள் எழுதப்பட்டு 3 உரைகளில் வைக்கப்படுகிறது. ஸோ 3 A மற்றும் B மற்றும் A, B மற்றும் C என்பவை உரைகளை குறிக்கிறது. 1, 2 மற்றும் 3 ஆனது ABCக்கான கடிதங்களை குறிக்கிறது. ஸோ இதில் கூறுவழி நம்ம என்னவா எடுத்துக்கிறோம் அப்படின்னா C1, C2, C3, C4, C5, C6. ஸோ இதில் N(s)ஓட வேல்யூ 6. ஃபஸ்ட்டு எக்ஸ் என்பது ஒரு கடிதம் மட்டும் சரியான உரையிலிடும் நிகழ்ச்சி. எஸ் அப்படிங்கிறது ஒரு கடிதம் மற்றும் சரியான உரையிலிடும் நிகழ்ச்சி. இப்போ இந்த அட்டவணையில் பார்த்தோம் அப்படின்னா ABC எடுத்துக்கிறோம். அப்போ 1, 2, 3 ஆனது ABCக்கான கடிதங்களை குறிக்கிறதாக நம்ம எடுத்துக்கிறோம். 1, 2, 3 அப்படிங்கிற எண்கள் வந்து ABCக்கான கடிதங்களை குறிக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது ஏங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு கடிதம், பிங்கிறது ரெண்டாவது கடிதம், சிங்கிறது மூன்றாவது கடிதங்களை குறிக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதுதான் சரியான கடிதங்களை உரையிலிடும் நிகழ்ச்சியாக நம்ம எடுத்துக்கிறோம் C1ன்றது. ரைட். இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா X என்பது ஒரு கடிதம் மட்டும் சரியான உரையிலிடும் நிகழ்ச்சி. ஒரு கடிதம் மட்டும் சரியான உரையிலிடும் நிகழ்ச்சியாக நம்ம எடுத்துக்கலாம். அப்படின்னா இப்போ C1 பார்த்திங்கன்னா எல்லாமே சரியாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்குது. C2ங்கிறது பார்த்திங்கன்னா ஏங்கிறது 1 அது சரியாக இருக்குது, பிங்கிறது 3 அது சரியாக இல்லை, சிங்கிறது 2 அதுவும் மாறி இருக்குது. அதாவது ஏக்குனா 1ஆக இருக்கணும், பிக்குனா 2ஆக இருக்கணும், சிக்குனா 3ஆக இருக்கணும். இப்போ ரெண்டாவது C2 காலத்தில் பார்த்திங்கன்னா ஏக்கு 1ஆக இருக்குது அது சரியாக இருக்குது, பிக்கு 3ஆக இருக்குது அது சரியாக இல்லை, சிக்கு 2ஆக இருக்குது அதுவும் சரியாக இல்லை. அப்போ ஒரு கடிதம் மட்டும் சரியாக உரையிலிடும் நிகழ்ச்சியாக பார்க்குறோம் அப்படின்னா C2ங்கிறது ஒரு கடிதம் மட்டும் சரியாக இருக்குது, மற்ற ரெண்டும் மாறி இருக்குது. அப்போ C2 நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து C3 பார்க்குறோம். C3ல் ஏக்கு 2ஆக இருக்குது, பிக்கு 3ஆக இருக்குது, சிக்கு 1ஆக இருக்குது. ஸோ இந்த 3மே வந்து வெவ்வேறையாக தான் இருக்குது, வெவ்வேறு உரையில் தான் இருக்குது. இப்போ C3யை நம்ம 3மே வந்து சரியாக இல்லை அப்படிங்கிற லிஸ்ட்டில் தான் நம்ம சேர்க்க முடியும். அடுத்து C4 பார்க்குறோம். ஏக்கு வந்து 2ஆக இருக்குது, பிக்கு 1, சிக்கு 3ஆக இருக்குது. இப்போ சிக்கு 3ங்கிறது சரியாக இருக்குது, பிக்கும் ஏக்கும் மாறி இருக்குது, பிக்கும் ஏக்கும் மாறி இருக்குது. அப்போ C4ங்கிறது சரி. C4ங்கிறது ஒரு கடிதம் மட்டும் சரியான உரையில் இருக்குது, அதை நம்ம எடுத்துக்கலாம். C2 C4 எடுத்தாச்சு. அடுத்து C5 பார்க்குறோம். ஏக்கு 3, பிக்கு 2, சிக்கு 1ஆக இருக்குது. இப்போ இந்த பிக்கு 2ங்கிறது சரி, ஏக்கு 3ங்கிறதும் சிக்கு 1ங்கிறது தவறு. ஏக்கு 3ங்கிறதும்
ஏக்கு 3ங்கிறதும் சிக்கு 1ங்கிறது தவறு, பிக்கு 2ங்கிறது சரி. அப்போ C5 நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஒரு கடிதம் மட்டும் சரியாக உரையிலுடன் நிகழ்ச்சி இருக்குது. இப்போ இதில் n(x)ஓட வேல்யூ 3, p(x)ஓட வேல்யூ 3/6. ஸோ p(x) = 1/2. அடுத்து ஒய்ங்கிற நிகழ்ச்சிக்கு வரும். ஒய்ங்கிறது 3 கடிதங்களுமே தவறாக உரையிலிடும் நிகழ்ச்சி. 3 கடிதங்களுமே தவறான உரையிலிடும் நிகழ்ச்சி அப்படின்னா இந்த மீதி இருக்கக்கூடிய அந்த 2 எது அப்படின்னா C2 எடுத்தாச்சு. அப்போ C1 வந்து எல்லாமே சரியாக இருக்கு. அப்போ C3 இது வந்து எதுவுமே கரெக்டாக இல்லை. ஏக்கு 2ஆக இருக்குது, பிக்கு 3ஆக இருக்குது, சிக்கு 1ஆக இருக்குது. அடுத்தது C6 இதுலேயும் எல்லாமே தவறாக இருக்குது. அப்போ இந்த 2ம் தான், இந்த C3யும் C6ம் தான் இந்த ஒய்க்கு C4 C6 இருக்கு. C4 C6 இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நிமிஷம் அப்படியே லைனில் இந்த இடத்துல நமக்கு C3 தான் வரும், கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல C3 தான் வரணும். C3யும் C6 தான் கரெக்டு. C3 தான் வந்து 3 கடிதங்களுமே தவறாக இருக்குது. C6லேயும் 3 கடிதங்களுமே தவறாக இருக்குது. இப்போ C3, C6ங்கிறது தான் கரெக்டு. ஸோ n(y)ஓட வேல்யூ 2, p(y) = 2/6. ஸோ p(y)ஓட வேல்யூ 1/3. ஸோ இதுதான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். கொஷின் நல்லா பார்த்தீங்க. 3 வெவ்வேறு நபர்களுக்கு 3 கடிதங்கள் எழுதப்பட்டு 3 உரைகளில் எழுத வைக்கப்பட்டு அவர்களுக்கான விலாசம் எழுதப்பட்டுள்ளன. முகவரியை பார்க்காமலே கடிதங்களை உரையிலிடும்போது ஒரு கடிதம் சரியான உரையிலிட, 2 எல்லா கடிதங்களுமே தவறாக உரையிலிட நிகழ்தகவை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்ம எக்ஸு ஒரு நிகழ்ச்சியாக எடுத்துக்கிறோம், ஒய் ஒரு நிகழ்ச்சியாக எடுத்துக்கிறோம். 2க்கும் தனித்தனி ஆன்சர் நம்ம ஃபைன் பண்ணுறோம். ஓகே, அடுத்த எடுத்துக்காட்டு 12.9. XYZ1 அப்படிங்கிறது M என்ற ஒரு அணியாக இருக்குது. சமவாய்ப்பு முறையில் XY மற்றும் Zன் மதிப்புகள் 1, 2, 3 என்ற கணத்திலிருந்து மதிப்புகளை பெறலாம். மேலும் மதிப்புகள் திரும்ப திரும்ப பயன்படுத்தலாம். அதாவது X = Y = Z அப்படின்னு இருக்குன்னா அணி M ஆனது ஒரு பூஜ்ஜிய கோவை அணியாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? கரெக்டாக பார்த்துக்கணும். அணி M ஆனது பூஜ்ஜிய கோவை அணியாக இருப்பதற்கான நிகழ்தகவு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ X, Y, Z மதிப்புகள் வந்து 1, 2, 3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மதிப்புகள் வந்து திரும்ப திரும்ப வரலாம், அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் X, Y, Z 3மே ஈக்குவலாகவும் இருக்கலாம். Mங்கிறது பூஜ்ஜிய கோவை அணியாகவும் இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். இப்போ Mங்கிறது பூஜ்ஜிய கோவை அணி அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் M = 0 நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா X - YZ = 0. அதாவது இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோம்னா 1 × X - YZ = 0. ஸோ X = YZ இதுதான் கண்டிஷன். X = YZ அப்படிங்கிறது தான் கண்டிஷன். இப்போ பாருங்கள் 1, 2, 3 இந்த 3 நம்பர் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த 3 நம்பர் ஃபஸ்ட்டு 1 எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு 1 எடுக்கிறப்ப 3 ஈக்குவலாக யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த கண்டிஷனில் 1 = 1 × 1, அதாவது எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 1, இசட்டோட வேல்யூ 1. ஸோ 3மே சேம் நம்பராக யூஸ் பண்ணுறோம். நமக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகுது, 2 சைடு ஈக்குவலாக வருது. அப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், 2ங்கிற நம்பர் சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ எக்ஸுக்கு 2 கொடுக்குறோம், ஒய்க்கு 1 எடுத்துக்கிறோம். அல்லது 3மே ஈக்குவலாக யூஸ் பண்ணி பாருங்கள். எக்ஸுக்கும் 2, ஒய்க்கும் 2, இசட்டுக்கும் 2 அப்படின்னா இது யூஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இது ரெண்டும் ஈக்குவலாக வரல. 2 2s are 4, இது 2 வருது. அப்போ இது வந்து நாட் ஈக்குவல் டு. அப்போ பாருங்கள், எக்ஸுக்கு 2 = ஒய்க்கு 1 எடுத்துக்கோங்க.
இசட்டுக்கு 2 எடுத்துக்கங்க, அல்லது ஒய்க்கு 2 எக்ஸுக்கு ஒய்க்கு 2 இசட்டுக்கு 1 இப்படியும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த 2 டைப்பாக வரும். இந்த 2 யூஸ் பண்ணி இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். 2 1 இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 டைப்பாக நம்ம எடுத்துக்கலாம். இது 2யுமே எடுத்துக்கலாம். வேறு எதுவும் யூஸ் பண்ண முடியாது. 2 1 யூஸ் பண்ண முடியாது. 2 3 யூஸ் பண்ண முடியாது. 2 1 3 யூஸ் பண்ண முடியாது. 3 2 1 அதுவும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அடுத்தது 3ங்கிற நம்பரை எடுத்துக்கிறோம். 3 இந்த 3ங்கிற நம்பரை எடுத்துக்கிறோம். எக்ஸுக்கு 3, ஒய்க்கு 3, இசட்டுக்கு 3 கொடுத்தோம்னா நாட் ஈக்குவல் டு தான் வரும். அடுத்து எக்ஸுக்கு 3, ஒய்க்கு 2, இசட்டுக்கு 3 கொடுத்தோம்னாலும் நாட் ஈக்குவல் டு தான் வரும். ஸோ வராது. அடுத்தது எக்ஸுக்கு 3, ஒய்க்கு 1, இசட்டுக்கு 3 கொடுத்தா வரும். அதே மாதிரி ஒய்க்கு 3, இசட்டுக்கு 1 கொடுத்தா அதுவும் ஓகே ஆகும். வேறு எந்த நம்பர் கொடுத்தாலும் நமக்கு ஈக்குவலாக வராது. 2 சைடும் ஈக்குவலாக வராது. ஸோ இந்த 2 டைப்பு நம்ம எடுத்துக்கலாம். இதையும் நம்ம எடுத்துக்கலாம். வேறு எந்த நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தாலும் ஈக்குவலாக வராது. இப்போ இதுதான் வந்து ஏ. ஸோ என் ஆஃப் ஏல எத்தனை செட் இருக்குது அப்படின்னா 5 செட் இருக்குது. ஸோ பி ஆஃப் ஏயோட வேல்யூ 5/27. இப்போ என் ஆஃப் எஸ் அப்படிங்கிறது இதில் என் ஆஃப் எஸ்ஸு எடுத்துங்க. அதாவது என் ஆஃப் எஸ்ஸுங்கிறது 3 நம்பர் இருக்குது. அந்த 3 நம்பர் வந்து நம்ம எத்தனை டைம் யூஸ் பண்ணலாம், அதாவது 3 டைப்ஸ் ஆஃப் நம்பர் இருக்குது. ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் நம்பர் என் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ 3 டைப்ஸ் ஆஃப் நம்பர் இருக்குது. இப்போ 3 பவர் எக்ஸு இன்ட்டு 3 பவர் ஒய் இன்ட்டு 3 பவர் இசட். ஸோ 3 × 3 = 27 கிடைக்கும். ஸோ என் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ இதையும் நீங்கள் எழுதிக்கிங்க. 3 பவர் எக்ஸ், 3 பவர் ஒய், 3 பவர் இசட் அப்படின்னு எழுதிக்கிட்டோம்னா நமக்கு வேல்யூஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா 27 கிடைக்கும். என் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ 27. இதையும் எழுதிக்கிங்க. என் ஆஃப் எஸ் வேல்யூ நமக்கு தேவை. இதுக்கு அடுத்தது 9th கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கிரிக்கெட் சங்கத்தில் 16 உறுப்பினர்கள் உள்ளனர். அவர்களின் 5 பேர் மட்டுமே பந்து வீச்சும் திறன் படைத்தவர்கள். இவர்களுள் 11 பேர் கொண்ட குழுவில் குறைந்தது 3 பந்து வீச்சாளர்களாவது இடம்பெறுவதற்கான நிகழ்தகவு காண்க. 16 உறுப்பினர்கள் இருக்காங்க. ஒரு கிரிக்கெட் சங்கத்தில் 16 உறுப்பினர்கள் இருக்காங்க. அதில் 5 பேர் மட்டுமே பந்து வீச்சும் திறன் படைத்தவர்கள். இவர்கள் 11 பேர் கொண்ட குழுவில் 3 பந்து வீச்சாளர்களாவது இடம்பெறுவதற்கான நிகழ்தகவு. இப்போ மொத்தம் கிரிக்கெட் சங்கத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? 16 பேர் இருக்காங்க. இந்த 16 பேரில் 11 பேர் வந்து 11 பேர் கொண்ட குழு தான் இருக்கும். ஸோ என் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ மொத்தம் கிரிக்கெட் சங்கத்தில் இருக்கக்கூடியவங்க 16 பேர். அதில் ஒரு டீம் அப்படிங்கிறது 11. ஸோ 16C11. இதை நம்ம ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா 16C11 நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 16C5. அதாவது இந்த 16லேருந்து 11 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 5 கிடைக்கும். அதாவது NC(n-r) அப்படிங்கிறத இதுக்கு ஃபார்முலா. ஸோ nலேருந்து 6 மைனஸ் பண்ணிக்கலாம். NCR அப்படின்னா NC(n-r) அப்படிங்கிற ஃபார்முலா இருக்குது. இது 2 ஈக்குவல். ஸோ இந்த ஆன்சருக்கு பதிலாக இந்த ஃபார்முலாக்கு பதிலாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். NC(n-r). ஸோ இந்த 16C5க்கு மட்டும் ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சா போதும். அதனோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 4368. அதாவது இந்த 16C5 அப்படின்னா 16, 15, 14, 13, 12 டிவைடட் பை 1, 2, 3, 4, 5 வரைக்கும் நம்ம எடுத்துக்குவோம் as usual. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு 4368 ஆன்சர் கிடைக்கும். இது என் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ. இதுக்கு அடுத்து இது நிகழ்ச்சி, இது வாய்ப்புகள், இது தேர்வுகள். ஸோ நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா ABC 3 நிகழ்ச்சிகளை எடுத்துக்கிறோம். வாய்ப்புகள் என்னென்ன வரும் அப்படின்னா மொத்தம் 11 பேர் வரணும். அதாவது ஒரு டீமில் 11 பேர் இருப்பாங்க. 8 + 3
8 பேட்ஸ்மேன் அப்படின்னா 8 மட்டைப்பந்து வீரர்கள்னால் 3 பந்து வீச்சாளர்கள். 8 + 3 இருக்கலாம். அல்லது இதில் அடுத்த நிகழ்ச்சி வந்து பிங்கிற நிகழ்ச்சியில் 7 + 4 இருக்கலாம். அடுத்து சிங்கிற நிகழ்ச்சியில் 6 + 5 இருக்கலாம். ஸோ இதை நம்ம சேர்வுகள் எழுதுகிறப்ப மொத்தம் 11 பேர், அதில் 8 பேட்ஸ்மேன் 3 பவுலர் அப்படின்னா 11C8 5C3. இந்த 11C8 5C3 இன்னும் ரெடியூஸ் பண்ணலாம். அதாவது 11லேருந்து 8 மைனஸ் பண்ணால் 11C3, 5லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 5C2. அதாவது NCR = NCN-R அந்த ஃபார்மில் யூஸ் பண்ணிக்கலாம். 11லேருந்து 8 மைனஸ் பண்ணால் 3 வரும், 11C3ன்னு எடுத்துக்கலாம். இந்த 11 வந்து அப்படிங்கிறது அப்படியே தான் வரும், இந்த இடத்துல வரக்கூடிய நம்பர் தான் மாறும். அதே மாதிரி இந்த 5 அப்படியே வரும், இந்த இடத்துல வரக்கூடிய நம்பர் மாறும். ஸோ இதுக்கப்புறம் இந்த 11C3க்கு இந்த வேல்யூ வரும், இந்த 5C2க்கு இந்த வேல்யூ வரும். இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1650 வரும். அடுத்தது 7-4, அதாவது 11C7 5C4. இதையும் நம்ம ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா 11C4 5C1 கிடைக்கும். அதாவது இந்த 11லேருந்து 7 மைனஸ் பண்ணால் 4 வரும், இந்த 5லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 1 வரும். இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சா போதும். அப்போ இந்த 11C4 அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் என்னென்னா இந்த வேல்யூ, இந்த 5C1ன்றது 5. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள், 1650 வரும். அடுத்தது சிங்கிற நிகழ்ச்சி எடுத்துக்கிறோம். 6 பேர் + 5 பேர், 11C6 5C5. 11C6னா 11C5 மட்டும் கிடைக்குது. 5C5னா 5C0 வரும். 5C0ஓட வேல்யூ 1, அதை நம்ம எடுத்துக்க தேவையில்லை. இப்போ இந்த 11C5க்கு மட்டும் எழுதுங்க, அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிங்க, 462 வரும். அவ்வளோதான். இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால். இதுக்கு அடுத்தது 11 பேரில் குறைந்தது 3 பந்து வீச்சாளர்கள் இடம்பெறுவதற்கான நிகழ்தகவு தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது 3ஐயும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். N(S)/N(A)/N(S), N(B)/N(S), N(C)/N(S). இதை 3ஐயும் ஆட் பண்ணோம்னா N(S)ங்கிறது காமன் வேல்யூ. N(S)ங்கிறது காமன் வேல்யூ. ஸோ இந்த நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணி நம்ம எழுதிக்கிறோம். ஸோ இதனோட வேல்யூ எவ்வளோ, இது 3ஐயும் ஆட் பண்ணால் எவ்வளோ, இது டினாமினேட்டர். இதை ரெடியூஸ் பண்ணுங்கள், 6/7 to 8. 2ஆலேயே டிவைட் பண்ணுங்கள், உங்களுக்கு நமக்கு ஆன்சர் இந்த ஆன்சர் வந்துடும். நியூமரேட்டரையும் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், டினாமினேட்டரையும் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும். ஓகே, அடுத்தது 10th கொஸ்டின் பாருங்கள். 10th கொஸ்டினில் ஒரு நிகழ்ச்சி ஏ நிகழ சாதக விகிதம் 5க்கு 7 எனில் P(A) காண்க. இது ஒரு கொஸ்டின். அடுத்து இன்னொரு கொஸ்டின் இருக்குது. இப்போ ஏ நிகழ்ச்சிகளில் சாதக விகிதம் 5:7 கொடுத்துருக்காங்க, அல்லது 5:7 நம்ம எடுத்துக்கலாம். இப்போ P(A) எழுதுகிறப்ப அதாவது A/A + B அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது. சாதகமான நிகழ்ச்சி நிகழ ஏ நிகழ்ச்சி, அதாவது ஒரு நிகழ்ச்சி ஏ நிகழ சாதகமான விகிதம் அப்படின்னா A/A + B. இப்போ ஏ வந்து 5, A + Bனா 5 + 7, 5/12. இதுதான் P(A)யோட வேல்யூ. ஃபார்முலா வந்து பின்னாடி கொடுத்துருக்கேன், அதை எழுதிக்கிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா P(B) 2/5. இது வந்து 2/5. P(B) 2/5 எனில் B நிகழ சாதக விகிதம். P(B) = 2/2 + 3 நம்ம பிரிச்சுக்கலாம், நம்மளே பிரிச்சுக்கலாம். கீழே இருக்கக்கூடிய நம்பரை 2ஆக பிரிச்சுக்கிறோம். ஸோ இதில் விகிதம் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதாவது B நிகழ்ச்சி நிகழ சாதக விகிதம் என்ன, அதாவது கீழே டினாமினேட்டரில் என்ன இருக்கும் அதுதான் வந்து ரேஷியோ. 2க்கு 3 அல்லது 2:3 நம்ம எடுத்துக்கிறோம். 2:3 எடுத்துக்கலாம். ஏங்கிற நிகழ்ச்சியில் ஏ நிகழ்வதற்கு சாதகமான விகிதம் A/B அப்படின்னா P(A) = A/A + B. B என்ற நிகழ்வில் B நிகழ்வதற்கான சாதகமான விகிதம் B/A அப்படின்னா B/A + B. ஸோ இதையும் எழுதிக்கிங்க. இது வரைக்கும் சொன்னதை எழுதிக்கோங்க. லாஸ்ட் கிளாஸில் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கோம், அதையும் எழுதியிருப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.